இந்த மாசம் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் மட்டும் கையில இருந்தா தேவலையே. அந்த எலக்ட்ரிக் பில்ல கட்டிட்டு நிம்மதியா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மைய சொல்லுங்க, இந்த வார்த்தைய உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க சொல்லியிருப்பீங்க இல்ல? இல்லன்னா உங்க கணவர் ராத்திரி படுக்க வரும்போது ஒரு பெருமூச்சோட இத சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க, சரியா? நம்ம ஊர்ல பல நடுத்தர வர்க்கத்து வீடுகள்ல ராத்திரி நேரத்துல தூக்கத்தை விட அதிகமா வர்றது இந்த பணக்கவலை தான். அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டப் போறோம்? திடீர்னு ஒரு விசேஷம் வந்தா என்ன பண்றது? இப்படி 1000 கேள்விகள். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க பீரோல லட்ச லட்சமா பணம் இல்லாமலே, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பெரிய சேமிப்பு இல்லாமலே, உங்களால ஒரு ஆபத்து நேரத்துல தைரியமா நின்னு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு உங்க கணவர்கிட்ட சொல்ல முடியுமா? நம்ப முடியலல்ல? ஆனா நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண இல்லத்தரசி எந்த மந்திரமும் தந்திரமும் இல்லாம வெறும் ஒரு ஒத்த ரூபாய வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டியிருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க கிட்ட என்ன பெரிய பிசினஸ் ஐடியா இருந்துச்சு? இல்ல அவங்க ஏதாவது லாட்டரி ஜெயிச்சாங்களா? எதுவுமே இல்ல. அந்த ஒரு ரூபாய் எப்படி அவங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு? அந்த மேஜிக் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க, மீனாட்சி வீட்டுக்குள்ள போய் அந்த ரகசியத்தை பாப்போம். இதோ இவங்க தான் மீனாட்சி. நம்ம வீட்டு பக்கத்துல, இல்லையே இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சராசரி பெண். காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே முழிச்சு, அந்த பழைய குக்கர்ல 3 விசில் வர்றதுக்குள்ள வீடே மணக்க மணக்க சமைச்சு முடிக்கிற கைராசிக்காரி. மீனாட்சிக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டுங்க. அவங்க முகத்துல இருக்கிற அந்த அமைதியையும் அந்த மெல்லிய சிரிப்பையும் பார்த்தா அவங்க பீரோல லட்ச லட்சமா பணம் அடுக்கி வச்சிருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு சின்ன பதற்றம் கூட அவங்க முகத்துல தெரியாது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க கையில இப்போ இருக்கிறது அந்த அழுக்கு படிஞ்ச நைலான் பையும் கடைக்கு போயிட்டு வந்ததுல மிச்சமான அந்த 1 ரூபாய் நாணயமும் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க பையிலையோ இல்ல உங்க வீட்டு டைனிங் டேபிள் மேலேயோ ஒரு ஒத்த ரூபாய் நாணயம் கிடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல ஒரு மிட்டாய் கூட வராதே, நான் அலட்சியமா சமையலறை ஜன்னல் ஓரத்திலேயோ இல்ல ஒரு பழைய டப்பாலையோ போட்டு வைப்பீங்க. அது அங்கேயே தூசு படிஞ்சு கிடக்கும், அப்படித்தானே? பல நேரங்கள்ல அந்த 1 ரூபாயோட மதிப்பு நமக்கு தெரியறதே இல்ல. ஆனா மீனாட்சி அப்படி இல்ல. அவங்க அந்த 1 ரூபாய பாக்குற விதம் இருக்கே, அது ஏதோ ஒரு பெரிய வைரத்தை பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியும்னு உங்களால நம்ப முடியுதா? இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு உங்க மனசு சொல்லுதா? மீனாட்சிக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். இன்னைக்கு 1 ரூபாய், இது வெறும் ஆரம்பம்தான்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு ரகசிய கணக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த 1 ரூபாய் நாணயம் எப்படி மீனாட்சியோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆலமரமா மாறப்போகுதுன்னு அவங்களுக்கே அப்போ தெரியாது. இந்த 1 ரூபாய வச்சு என்ன பண்ண முடியும்னு அவங்க என்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களா? அதே நேரத்துல வாசல்ல நிக்கிற சுந்தர், மீனாட்சியோட கணவர். இவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு சாதாரண ஆபீஸ் போற மனுஷன், அவ்வளோதானே. இவர்தான் இந்த கதையோட ஹீரோன்னு நீங்க நினைச்சா அது பாதிதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ஒரு கணவரா இருந்தா மாசம் பொறந்தா வர்ற அந்த சம்பள கவரை உங்க மனைவி கையில கொடுக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வருமே, அத உணர்ந்திருக்கீங்களா? இந்த மாசம் வர்ற சம்பளம் வர்ற செலவுகளுக்கு பத்தணுமேனு ஒரு பதற்றம் இருக்குமே, அது உங்களுக்கு தெரியுமா? சுந்தர் ஒவ்வொரு மாசமும் சம்பள கவரை கொண்டு வந்து மீனாட்சி கையில கொடுக்கும்போது, இந்த மாசம் எப்படியாவது சமாளிச்சிருமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு வார்த்தையில ஒரு நடுத்தர வர்க்கத்து அப்பாவோட மொத்த பாசமும் தவிப்பும் பொறுப்பும் அப்படியே ஒளிஞ்சிருக்கு. இதே மாதிரி உங்க வீட்லயும் நடந்திருக்கா? சம்பளம் வந்த 2 நாள்ல பாதி காசு காணாம போயிடுதேன்னு நீங்க என்னைக்காவது தலையில கை வச்சு உக்காந்துருக்கீங்களா? உங்க கணவர் கொண்டு வர்ற சொற்ப காசை வச்சுக்கிட்டு இத வச்சு எப்படி உருப்படியா சமைக்கிறதுன்னு நீங்க யோசிச்சதுண்டா? சுந்தருக்கு கணக்கு போட தெரியும். அதாவது எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா மீனாட்சிக்கு சிக்கனம்ங்கிற மேஜிக் தெரியும். சுந்தர் நினைக்கிறாரு மீனாட்சிக்கு தான் கொடுத்த காசு தீர்ந்து போயிருக்கோன்னு. ஆனா அந்த சம்பள கவர்ல இருந்து 1 ரூபாயை எடுத்து அவர் கண்ணுல படாம ஒரு புது உலகத்தையே மீனாட்சி படைச்சிட்டு இருக்காங்க. சுந்தருக்கு கணக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மீனாட்சிக்கு
ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையே கணக்கு போட தெரியும். அந்த ₹1 மேஜிக் ஆரம்பம். பெரிய வெற்றிகள் எல்லாமே ஒரு சின்ன அடியில தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மீனாட்சிக்கு அது ஒரு ஒத்த ரூபாயில ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு அந்த அமைதியான சமையலறை அலமாரியில ஒரு பழைய ஹார்லிக்ஸ் டப்பாவை மீனாட்சி எடுக்கறாங்க. கைக்குள்ள இருக்கிற அந்த ₹1 உள்ள போடுறாங்க. டக்குன்னு விழுகிற அந்த சத்தம்தான் மீனாட்சியோட தலைவிதியை மாத்த போற முதல் மணியோசை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. உங்க சட்டைப்பையிலையோ இல்ல அந்த சமையலறை அலமாரியிலையோ ஒரு ₹1 நாணயம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அந்த ₹1 வச்சு நீங்க இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாத அந்த ₹1 உங்க குடும்பத்தோட கஷ்டத்தையே போக்க முடியும்னு சொன்னா நீங்க என்ன லூசுன்னு நினைப்பீங்க, அப்படிட்டானே? ஆனா அதே ₹1 வெறும் 365 நாள்ல ₹66,000 மேல மாறும்னு சொன்னா, உங்க வீட்டு மொய் நோட்டை விட உங்க நகைக்கடை சீட்டை விட இது பெரிய லாபத்தை கொடுக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? மீனாட்சி அந்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு டே 1 ₹1, நாளைக்கு டே 2 ₹2, இப்படியே கூட்டிட்டே போய் 365வது நாள் ₹365. கேக்கும்போது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா அந்த டப்பாவை மீனாட்சி மூடும்போது அவங்க கண்ல ஒரு ஜொலிப்பு இருந்துச்சு பாருங்க. அது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட CEO கண்ல கூட இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இது வெறும் காசில்ல, அவங்க குடும்பத்தோட பாதுகாப்பு வலைன்னு. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களால ஒரு நாளைக்கு ₹1ன்னு ஆரம்பிச்சு இதை தொடர முடியுமா? இல்ல இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு விட்டுடுவீங்களா? இந்த சவாலை ஏத்துக்க தயாரா இருக்கிறவங்க மட்டும் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. போராட்டமும் வைராக்கியமும். நாட்கள் நகருது. ஆனா மீனாட்சிக்கு இது வெறும் சேமிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு போர். ஆமா, விலைவாசி ஏறுற இந்த காலத்துல சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு வீரனை போலதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னைக்காவது காய்கறி வாங்கும்போது ₹5க்காக பேரம் பேசியிருக்கீங்களா? என்னம்மா நீ ₹5க்கு இவ்ளோ பேசுறன்னு கடைக்காரர் கேக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்திருக்கா? அண்ணே, பீன்ஸ் கிலோ 60, நேத்து தான் 50ன்னு கொடுத்தீங்க, இன்னைக்கு ₹10 ஏத்திட்டீங்களே, ஒரு ₹5 குறைச்சுக்கோங்கண்ணே, அப்போதான் நாளைக்கு உங்ககிட்டயே வருவேன். அங்க மிச்சப்படுத்துற அந்த ₹5யும் சுந்தர் பைக்ல போகாம ஒரு நாள் நடந்து போயிட்டு வர்றதுல மிச்சமாகற அந்த ₹10யும் நேரா போய் அந்த டப்பால விழுது. ஆனா இங்க ஒரு சின்ன சவால் இருக்கு. இப்போ 100வது நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நீங்க ₹100 போடணும். அன்னிக்கின்னு பார்த்து வீட்டுல பால் காசு கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லனா கரண்ட் பில் கட்ட வேண்டியிருக்கும். அந்த நேரத்துல உங்க மனசு சொல்லும், இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிடலான்னு. ஆனா மீனாட்சி அங்கதான் வைராகியமா இருக்காங்க. சுந்தருக்கு ஒரு சந்தேகம். மீனாட்சி, எப்படி இந்த மாசம் இன்னும் காசு குறையாம இருக்கு, அதுவும் இந்த விலைவாசில? சுந்தர் ஆச்சரியமா கேக்குறாரு. மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் அந்த ₹1 புண்ணியங்கன்னு சொல்றாங்க. சுந்தருக்கு அப்போ அது ஒரு ஜோக்கா தெரியுது. நீங்க சொல்லுங்க, ஒரு இக்கட்டான நேரத்துல அந்த சேமிப்பு டப்பாவை தொடாம இருக்கிற வைராகியம் உங்களுக்கு இருக்கா? இல்ல அவசரத்துக்கு எடுத்துக்கலான்னு கை போகுமா? உண்மைய சொல்லுங்க, நீங்க மீனாட்சி மாதிரியா இல்ல உடனே டப்பாவை உடைக்கிற ரகமா? கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையான சோதனை. வாழ்க்கை எப்பவுமே நாம நினைச்சபடியே ஸ்மூத்தா போகாதில்ல. விதியும் அப்பப்போ நம்ம கிட்ட விளையாடும். திடீர்னு ஒரு நாள் சுந்தருக்கு பயங்கரமான காய்ச்சல். உடம்பு அப்படியே தகிக்குது. கைகால் எல்லாம் வலி. எழுந்திருக்கவே முடியல. இரத்த பரிசோதனை பண்ணதுல ஏதோ ஒரு வைரஸ் காய்ச்சல்னு சொல்லிட்டாங்க. உடனே அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மீனாட்சி, ஆபீஸ்ல கொடுத்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு இன்னும் புதுப்பிக்கலமா? கையில இருந்த கொஞ்ச காசும் நேத்து தான் அந்த லோன் கட்ட போயிடுச்சு. இப்போ அட்மிட் பண்ண டெபாசிட் கட்ட கூட காசு இல்லையே, என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட போய் கைமாத்த கேக்குறது? சுந்தர் கண்டுல ஒரு விதமான கையிறு நிலை, பயம் தெரியுது. ஆனா அங்கதான் மீனாட்சி நிமிர்ந்து நிக்கறாங்க. மத்தவங்களா இருந்தா பதறி போய் அழுத்துட்டு இருப்பாங்க. ஆனா மீனாட்சி அமைதியா சுந்தரோட கைய பிடிச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க. சமையலறைக்குள்ள போய் அந்த 6 மாசமா அவங்க உயிர்ப்பிச்சு வச்சிருந்த அந்த பிளாஸ்டிக் டப்பாவையும் அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு டைரியையும் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த டப்பாவை உடைக்கும்போது வர்ற அந்த சில்லறை காசுகளோட சத்தம் இருக்கே, அது வெறும் சத்தம் இல்ல. ஒரு இக்கட்டான நேரத்துல ஒரு இல்லத்தரசி தன் குடும்பத்துக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த நிம்மதி.
நீங்க தினமும் கொடுத்த அந்த ₹1 நான் மிச்சம் பிடிச்ச அந்த சில்லறையும் தான் இன்னைக்கு நம்ம கௌரவத்தை காப்பாத்திருக்குங்க. இது வெறும் காசில்ல, என் உழைப்பு. சுந்தர் அன்னைக்கு தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு குடும்பத்தை கணவன் சம்பாதிச்சு காப்பாத்தலாம், ஆனா அந்த குடும்பத்தை ஒரு இல்லத்தரசி நினைச்சா மட்டும்தான் செழிக்க வைக்க முடியும். அந்த மந்திர கணக்கும் உங்கள் முடிவும் கோடீஸ்வரன் ஆகணும்னா கோடிக்கணக்குல பணம் வேணும்னு யாரு சொன்னது? ஒரு சரியான எண்ணமும் அந்த எண்ணத்தை செயற்படுத்த ஒரு ஒத்த ரூபாயும் இருந்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி பண்ணினது ஒன்னும் பெரிய வித்தை இல்ல. அது வெறும் ஒழுக்கம். ஒரு நாளைக்கு ₹1ன்னு ஆரம்பிச்சு 365 நாள் அவங்க விடாம சேர்த்த அந்த வைராகியம்தான் இன்னைக்கு அவங்க குடும்பத்தை ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்து காப்பாத்திருக்கு. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிட்டு என்னது, வெறும் ₹1ல ஆரம்பிச்சு 66,000? இது எப்படி சாத்தியம்? ஏதோ கதை விடுறாரேன்னு நினைக்கிறீங்களா? நம்ப முடியலையா? அப்போ தயவு செஞ்சு இப்பவே ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. நாமளே கணக்கு போட்டு பார்ப்போம். முதல் நாள் ₹1, 10வது நாள் ₹10, 100வது நாள் ₹100. இப்படியே போய் அந்த வருஷத்தோட கடைசி நாளான 365வது நாள் நீங்க போட போறது ₹365 தான். இது எல்லாத்தையும் கூட்டினா வர்ற மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? ₹66,795. ஒரு வருஷத்துல ₹66,000ங்கிறது ஒரு நடுத்தர குடும்பத்தோட 3 மாச சம்பளம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சமே ₹365 தான் நீங்க ஒதுக்க போறீங்க. ஆனா கைக்கு வரது ஒரு பெரிய முதலீடு. இப்போ சொல்லுங்க, உங்களால ஒரு நாளைக்கு ₹1 உங்க குடும்பத்துக்காக ஒதுக்க முடியாதா? தேவையில்லாத செலவுகளை குறைச்சு அந்த சில்லறைய ஒரு டப்பால போட இன்னைக்கே நீங்க தயாரா? உங்க வீட்ல இருக்கிற மீனாட்சிகளுக்கு, அதாவது உங்க அம்மா, மனைவி இல்ல உங்க சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு பழைய டப்பாவ கொடுத்து இன்னையிலிருந்து நாமளும் இத ஆரம்பிக்கலாம்னு ஒரு நம்பிக்கைய கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற லட்சங்களை விட உங்க மனசுல இருக்கிற அந்த ஒழுக்கம்தான் முக்கியம். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு கோடிக்கணக்குல காசு வேணாம், அந்த ₹1 போதும். அடுத்த வீடியோல இந்த ₹1 சேலஞ்சை எப்படி இன்னும் ஈஸியா பண்ணலாம், வருமானம் குறைவா இருக்கிறவங்க இதை எப்படி திட்டமிடலாம்னு தெளிவா சொல்றேன். அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவரைக்கும் சேமிப்போம், செழிப்போம். நன்றி.